இந்த உலகம் உள்ளவரை அண்ணல் விஜயகாந்த் அவருடைய உருவம் நம் கண்ணில் என்றைக்கும் நிலைத்திருக்கும். அந்த உருவத்தை நம்ம சில பேரை மறக்கக்கூடிய நிலையிலலாம் இருக்கிறான். இப்போது இந்திய அரசியல் சட்டப்படி நிறைய பேர் இந்த இந்திய ஜனநாயகத்தை ஆண்டிருப்பாங்க. அந்த உருவங்கள்லாம் நிறைய பெரிய அந்த உருவங்கள்லாம் கூட நம்ம கண்ணில் மறைஞ்சிடும் சில நேரத்தில். ஆனால் 3 பேரோட உருவம் மட்டும் நம்ம மறையவே மறையாது. ஒன்று புரட்சி தலைவர், ரெண்டாவது புரட்சி தலைவி, மூணாவது அண்ணல் விஜயகாந்த் அவர்கள் தான். அந்த உருவத்தை நமக்கு இவர்தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய மனிதர், இவர்தான் நம் தேசத்தை காப்பாற்றக்கூடியவர், இவர்தான் நம் குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவர் என்ற ஒரு நிலைப்பாடை மிகவும் சிறப்பாக எடுத்த எங்கள் அண்ணன் ஆர்கே செல்லுமணி அவர்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு படம் நான் உண்மையாகவே ஃபீல் பண்ணேன். நான் அந்த காட்டில் இருந்தேன்னா என்னை காப்பாற்ற யாராவது வருவாங்களா, என் குடும்பத்தை யாராவது காப்பாற்ற வருவாங்களா? ஆனால் அண்ணல் விஜயகாந்த் அவர்கள் காப்பாற்றுவார் என்ற நிலைமையை உருவாக்கினவர் எங்கள் அண்ணன் ஆர்கே செல்லுமணி அவர்கள். இப்படி ஒரு படம், அதாவது இங்கிலீஷ் படத்துக்கு நிகராக நம்ம தமிழ் படம் ஓகே, தமிழ் படத்தில் நம்ம குடும்பம் கலாச்சாரம் இதை காட்டுவது ரொம்ப சர்வசாதாரணம். நிறைய ஜாம்பவான்கள் இருக்காங்க. ஆனால் ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு சமமாக அதற்கு நிகராக எடுக்கக்கூடிய ஒரே வல்லமை படத்தை நான் அந்த காலத்தில் இருக்க ஒரே டைரக்டர் எங்கள் அண்ணன் ஆர்கே செல்லுமணி அவர்கள். அப்படி ஒரு அற்புதமான இங்கிலீஷ் படத்தை உருவாக்கி கொடுத்தது தான் அது கேப்டன் பிரபாகர். அதை நான் இன்னும் கூட தமிழ் படம் சொல்லவே மாட்டேன். அது ஒரு ஆங்கில திரைப்படம் போல். இன்னும் கூட நீங்கள் அந்த தமிழ் டைலாக்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு கார்த்திக் இப்போ கூட நீங்கள் பண்ணுங்கள், அந்த தமிழ் டைலாக்ஸ் எடுத்துகிட்டு இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட்டை வச்சு நீங்கள் அதை இங்கிலீஷில் டப் பண்ணிங்கன்னா அது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இங்கிலீஷ் மூவியாக வரும் என்பது நான் சொல்லிக்கொண்டு, இந்த மாதிரி ஒரு அற்புதங்கள் நடக்கும். அந்த அற்புதத்தில் இன்றைக்கி அண்ணல் விஜயகாந்த் அவர்களுடைய இந்த ஒரு நல்ல நாளில் இன்றைக்கி நடக்கிறது என்னென்னா, 32 ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்பியும் அவருடைய 100வது படம் அண்ணல் செல்லுமணி அவர்கள் இயக்கிய படம் மக்கள்கிட்ட திரும்பி ரிலீஸ் ஆக போகுது. மக்கள் இன்றைக்கி எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை பார்க்குறாங்களோ, இல்லை மற்ற புதிய கலைஞர்களுடைய படத்தை பார்க்குறாங்களோ, அதே போல் ஹவுஸ்ஃபுல்லாக எல்லா காட்சிகளும் ஓடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா நமக்கு அவரை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த படம் மூலமாக கிடச்சிருக்கு. விஜயகாந்த் அவர்களை நம்ம அடிக்கடி பேசுவது முக்கியம் இல்லை, அவருடைய இந்த 100வது படத்தை வெற்றி படமாக ஆக்கி 100 நாட்களை ஓட வைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நன்றி சொல்கிறேன். நன்றி. ஒரு அரசியல் தலைவரோ பெரிய நடிகர்களோ அவங்க இறந்துட்டாங்கன்னா அது இறந்து ஒரு வாரம் 10 நாள் அந்த சமாதிகளுக்கு கூட்டம் வரும். அதுக்கப்புறம் அவங்க பிறந்த நாளைக்கு இறந்த நாளைக்கு தான் கூட்டம் வரும். ஆனால் நம்ம கேப்டன் மட்டும் அவர் இறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் அவருடைய ஆலயத்துக்கு மக்கள் அலம்பிட்டு இருக்காங்க. இன்றைக்கி டெய்லி கூட்டம் வந்துட்டே இருக்கு. இது ஒரு நடிகருக்காகன்னு சொல்ல முடியாது, ஒரு அரசியல் தலைவருக்கான்னு சொல்ல முடியாது. மக்கள் அவர் ஒரு நல்ல மனுஷராக மனசை தாங்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல மனிதருக்கு கிடைத்த ஒரு வெற்றி தான் இந்த பேரும் புகழும். அந்த புகழ் அந்த நினைவோடு இன்றைக்கி ஆடி அமாவாசை, அவர் நினைவோடு அவர் புகழை போற்றுவதுமா இந்த அறிவிப்பு இருக்குது. கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படிங்கிறது ஒரே ஒரு உதாரணம். ஒரு 150 படத்துக்கு கேப்டன் அவர் நடிச்சிட்டார். அவருக்கு புரட்சி கலைஞர்னு ஒரு பட்டம் இருந்துச்சு. அந்த பேரில் தான் கேப்டன் பிரபாகரனே ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த கேப்டன் பிரபாகரன் வந்ததுக்கப்புறம் இன்ன வரைக்கும் இந்த கேப்டனுங்கிற பட்டம் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க அவருக்கு நினைச்சிருக்கு. அது ஒன்று போதும். கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படிங்கிறது. நான்லாம் அசிஸ்டண்ட்டாக எல்லா படங்களையும் பார்த்துட்டு இருந்த காலகட்டம். முதல் முறையாக ஒரு தமிழ் படத்தை ஹிந்தி படம் மாதிரி, ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி வியந்து பார்த்து தமிழில் ஃபுல்லாக படம் எடுக்க முடியுமா அப்புறம் ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்த படம் அப்படின்னா கேப்டன் பிரபாகரன் தான். செல்வம் சார் சொன்னார், 30 வருஷத்துக்கு அப்புறமும் அதே ஃப்ரெஷ்னஸ், அதே எதிர்பார்ப்பு. இன்றைக்கி படம் பார்க்கும்போது அந்த இன்றைக்கி உள்ள படத்தோட அந்த தரத்தோடு இருக்கிறார். 30 வருஷம் இல்லை சார்,
இன்னும் ஒரு 60 வருஷம் ஆனாலும் சரி கேப்டன் பிரபாகர் என்றைக்குமே அந்த காலகட்டத்துக்கும் தகுந்த படமாக இருக்கும். இன்னும் கோர்ஸ் ரிலீஸ் பண்ணாலும் இதே ஒரு மக்களோட ஆதரவோடு கண்டிப்பாக படம் வெற்றி அடையும். விஜயகாந்த் சார் அந்த காலகட்டத்தில் நிறைய ஆக்ஷன் ஹீரோ இருந்தாங்க. அவங்களாம் படத்தில் வந்து 10 பேர் 20 பேர் அடிக்கும்போது ரசிப்போம். ஆனால் விஜயகாந்த் சார் ஃபைட் பண்ணும்போது தான் 10 20 அடிக்கும்போது அது உண்மை நம்புவோம். ரசிக்கிறது வேறு, நம்ம நம்புறது வேறு. விஜயகாந்த் சார் ஃபைட்டு தான் எத்தனை ஆக்ஷனுக்கு இருந்தால் கூட அவர் ஃபைட்டு தனியாக இருக்கும். அதுலேயும் கேப்டன் பிரபாகரில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்லாம் இன்றைக்கும் மறக்க முடியாது. தும்சம் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் அந்த சேசிங்காக இருக்கட்டும், குதிரை சேசிங்காக இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கி பார்த்தாலும் வேந்து பார்க்குற அளவுக்கு இருக்கும். நாங்களாம் பார்த்து ரசித்த அந்த விஷயத்தை, வியந்த விஷயத்தை அடுத்த தலைமுறை, இந்த தலைமுறை வந்து கண்டிப்பாக பார்த்து ரசிக்கணும். அதுக்காக இந்த ரீரிலீஸ் வந்து கண்டிப்பாக பயன்படும். உதயகுமார் சொன்ன மாதிரி அப்போ நீங்கள் 120 தேட்டர் தான், இன்றைக்கி 500 தேட்டரு. இது 1000 தேட்டர் போட்டாலும் கண்டிப்பாக ஓப்பனிங் நல்லா இருக்கும், பெரிய வெற்றி அடையும். கேப்டன் பிரபாகரும் மீண்டும் மக்கள் மத்தியில் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி.